அறிவியலின் முக்கியத்துவத்தையும் மற்றும் அதன் பயன்பாடுகளையும் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் ராமன் விளைவு கண்டுபிடித்த இந்திய இயற்பியல் விஞ்ஞானி சர் சி வி ராமனை கௌரவிக்கும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள திருவானைக்காவல் என்னும் ஊரில் நவம்பர் 7ஆம் தேதி 1888 பிறந்தார் சர் சி வி ராமன். விசாகப்பட்டினத்தில் பள்ளி படிப்பை முடித்த அவர் தன்னுடைய இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பை சென்னை மாநில கல்லூரியில் படித்து சிறப்பு தகுதியுடன் முதுகலை படிப்பில் சாதனை மதிப்பெண்களை பெற்று பட்டம் பெற்றார். 1907ஆம் ஆண்டு நடைபெற்ற நிதித்துறை தேர்வில் முதலிடம் பெற்ற அவர் கொல்கத்தாவில் உள்ள கணக்கு துறையில் தலைமை அலுவலராக வாழ்க்கையை ஆரம்பித்தார். நிதித்துறையில் பணியாற்றினாலும் அவரின் கவனம் முழுவதும் அறிவியலில் ஆய்வுகள் செய்வதிலேயே இருந்தது. தன்னுடைய வீட்டில் ஆய்வுக்காகவே அறிவியல் ஆய்வகம் ஒன்றை உருவாக்கியும் வைத்திருந்த அவர் ஒரு நாளில் பெரும்பாலான நேரத்தை ஆய்வகத்திலேயே கழித்தார். அறிவியலில் அவருக்கு ஏற்பட்ட தீராத ஆர்வம் காரணமாக 1997ஆம் ஆண்டு நிதித்துறை பணியை விட்டுவிட்டு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியராக பணியில் சேர்ந்து இயற்பியல் துறையிலும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல கண்டுபிடிப்புகளை செய்துள்ளார். இவரின் முக்கியமான கண்டுபிடிப்பு தான் ராமன் விளைவு. கடல் ஏன் நீல நிறமாக இருக்கிறது என்ற கேள்வியிலிருந்துதான் தொடங்கியது ராமனின் ஆராய்ச்சி. கடல் நீரில் பல வண்ணங்களில் பிரதிபலிக்கும் சூரிய ஒளி படும்போது அந்த ஒளியில் உள்ள நீல நிறம் அதிகமாக சிதறி கண்களை வந்தடைகிறது என்று கண்டுபிடித்தார். அதனால் தான் கடல் நீளமாக தோன்றுகிறது என்பதை அவரது ஆய்வு மூலம் கண்டறிந்து எடுத்துக் கூறினார். அதாவது ஒளி ஓர் ஒளிபுகும் ஊடகத்தின் வழியே செல்லும் போது சிதறடிக்கப்பட்டு அதன் அலை நீளத்தில் மாறுதல் ஏற்படுகிறது. இதுவே ராமன் விளைவு என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு உள்புகும் ஒளியில் உள்ள புரோட்டான்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையே ஆற்றல் பரிமாற்றம் நிகழும் போது வெளிவரும் ஒளியின் அலைநீளம் மாறுகிறது என்பதை அவர் கண்டறிந்து தெரிவித்தார். 90 ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை பதுக்கி வைத்திருக்கும் போதை வஸ்துக்கள், வெடிபொருட்கள் ஆகியவற்றை கண்டறியும் குற்றப்புலனாய்வு, புற்றுநோய் கண்டறிதல், மூட்டுவாதம் மற்றும் எலும்பு சிகிச்சை ஆய்வு உள்ளிட்ட உயிரியல் மருத்துவ ஆய்வுகள் என பல ஆய்வுகளுக்கு அடிப்படையாக இந்த ராமன் விளைவு உள்ளது. ராமன் விளைவு கண்டுபிடிப்பிற்காக 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை இந்திய அரசு 1954இல் வழங்கியது. ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டதை நினைவு கூறுவதற்காக 1987ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தன்று அறிவியல் துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய விஞ்ஞானிகளுக்கு இந்திய அரசு சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது.